வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையிலிட்டு கொள்ளையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மோகோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய் நோட்டுகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. கடந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் நிசாசனி ரணகளிப்பு அம்மன் ஆலயத்தில் நிசாசனி வதம் செய்து குடலை எடுத்து மாலை அணிந்து ஈரலை கவி முரமேந்தி அம்மன் வீதி உலாவுடன் பாவாடராயன், வீரபத்திரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் வேடம் அணிந்து மயானம் சென்று அம்மன் மயானம் சென்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல் நிறைவேற்றி சில்லறை நாணயங்கள், தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், சாக்லேட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிரடி காட்டும் தேர்தல் பறக்கும் படையினர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான அறிவிப்பு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப்பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசார் உடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரம் மற்றும் கிராம பகுதிகளிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடைக்குப்பம் ஈசிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் நகர பகுதியான எஸ்வி பட்டேல் சாலை, மிஷன் வீதி பகுதிகளிலும் தொடர் சோதனையானது நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்துடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனை சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர். திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபோது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்தபோது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 என மொத்தம் ரூபாய் 11.50 லட்சம் பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட் பகுதியில் உள்ள அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண்டன அறிக்கை. திருநங்கைகள் உரிமைகளை பறிக்கும் 2026 சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறு சுவாமிநாதன் நிறுவன தலைவர் தேசிய மக்கள் முன்னணி. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள தனிநபர் சுதந்திரத்திற்கும் எதிரானது என தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டுகிறது. இந்த முற்போக்கற்ற மசோதாவை எமது கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. எமது கட்சியின் முக்கிய ஆட்சேபனைகள்: சுய அடையாள உரிமைக்கு வேட்டு. 2014 உச்சநீதிமன்றம் வழங்கிய நால்சா தீர்ப்பின்படி ஒரு நபர் தனது பாலின அடையாளத்தை தானே தீர்மானிக்கும் உரிமை பெற்றவர். ஆனால் தற்போதைய திருத்தம் இந்த உரிமையை பறித்து மருத்துவ குழுவின் சான்றிதழ் கட்டாயம் என்கிறது. இது ஒரு மனிதனின் உணர்வுகளை அதிகார வர்க்கத்தின் கையில் ஒப்படைக்கும் செயலாகும். ஜனநாயக விரோத போக்கு. இச்சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளிடமோ தேசிய திருநங்கைகள் ஆணையத்திடமோ எவ்வித ஆலோசனையும் நடத்தாமல் தன்னிச்சையாக இந்த திருத்தங்களை கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது. சமூக பாதுகாப்பு கேள்விக்குறி. திருநங்கைகளின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை விடுத்து அவர்களை கட்டுப்படுத்தும் மற்றும் தண்டனை வழங்கும் பிரிவுகளுக்கே இந்த மசோதா முக்கியத்துவம் அளிக்கிறது. அடையாள சுருக்கம். திருநங்கை என்ற வரையறையை சுருக்கி பல உள் பிரிவுகளை சார்ந்தவர்களை புறக்கணிப்பது இச்சமூகத்தினரிடையே பிளவை ஏற்படுத்தும் முயற்சியாகும். தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கைகள்: மத்திய அரசு இந்த திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். திருநங்கைகளுக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் கிடைமட்ட இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். திருநங்கைகளை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்த்துவதற்கான சிறப்பு திட்டங்களை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும். திருநங்கைகளின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்ய தேசிய மக்கள் முன்னணி எப்போதும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு சுவாமிநாதன் நிறுவன தலைவர் கூறியுள்ளார். கணுவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் கணுவாப்பேட்டை வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர் பாண்டுரங்கன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கஜேந்திரன், கோபால், NRV வெங்கடேசன், வெற்றிவேல், விஜயரங்கம், பாலாஜி, பரணி, உதயகுமார், சாமி என்ற ராமதாஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை ஒட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்காலில் பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் காரைக்காலில் இருந்து காமராஜர் சாலை வழியாக கோட்டுச்சேரி சென்று கொண்டிருந்த போது காமராஜர் சாலை ரயில்வே கேட்டிற்கு முன்னதாக உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே காரில் இருந்து புகை வந்ததை அடுத்து சுதாகரித்துக் கொண்ட மணிகண்டன் தனது குடும்பத்தினருடன் காரிலிருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கி பார்த்தபோது அதிகமாக புகை வந்ததோடு திடீரென காரின் முன்பகுதி பற்றி எரிய தொடங்கியது. இதனை அடுத்து செய்வது அறியாத திகைத்த மணிகண்டன் அருகில் இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தார். பதறிப்போன பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தீயணைப்பானை கொண்டு தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். இதற்கு இடையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் 3 ஓஸ்களில் தண்ணீரை எரிந்து கொண்டிருக்கும் கார், பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் ஆகியவற்றுக்கு தண்ணீரை பீச்சி எடுத்து காரிலிருந்து தீ வேறு எங்கு பரவாத வகையில் தீயினை கட்டுப்படுத்தினர். இதில் காரின் உள்பகுதி முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரியில் கட்டிட வேலைக்கு சென்ற கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்ட மேஸ்திரி வீதியை சேர்ந்தவர் மதுரை மோகன். இவரது மகன் பிரகதீஸ்வரன் என்கிற பிரவீன்குமார், வயது 42, கூலி தொழிலாளி. கட்டிட வேலை உள்பட கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 14ஆம் தேதி இவரது வீட்டிற்கு வந்த மேஸ்திரி முருகன் என்பவர் அவரை அவசர வேலை இருப்பதாகவும் வந்து செய்து கொடுத்துவிட்டு செல்லுமாறும் கூறி அழைத்துச் சென்றுள்ளார். மறுநாள் பெரியகடை போலீசார் அவரது பெற்றோருக்கு போன் செய்து பிரவீன்குமார் மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் புதுவை அரசு மருத்துவமனை விரைந்து சென்றுள்ளனர். அப்பொழுது அவரது தலை மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனை முடிந்தும் இதுவரை உடலை வாங்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேஸ்திரி முருகன் கட்டிட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கடந்த நாட்களாக போலீசார் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி பெரியகடை காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சோஷலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காமராஜ் நகர் தொகுதியில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின்துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு கூட்டம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் முத்து தலைமையில் நடைபெற்றது. AAUTUC மாநில செயலாளர் சிவகுமார், ரெயின்போ நகர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் சண்முகம், வழக்கறிஞர் ரத்தினம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின்துரை நிறைவுரை ஆற்றினார். வேட்பாளர் லெனின்துரை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை என்று ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி லதா என்கிற லுத்தின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லதா என்கிற லுத்தின் தாம் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே பாகூர் தொகுதியில் போட்டியிட JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி நெல்லித்தோப்பு தொகுதியில் மனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், மோகனசுந்தரம், பரந்தாமன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலப்பட்டு குமார், நெல்லித்தோப்பு டெல்லி பாபு, ஏம்பலம் முருகையன், அரியங்குப்பம் தனஞ்சயன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், கலியபெருமாள், அபிலாஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் நிற்பது பற்றிய பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. ஒரு பிரிவினர் தேர்தலில் நின்று நம் சக்தியை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும், மற்றொரு பிரிவினர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ள நமது கழகம் அதன் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் நாம் முதலாக பங்கேற்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்புடன் இருந்த காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் நின்று நம் பலத்தை காட்டிவிட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்று அழுத்தமாக தங்கள் கருத்துக்களை வெளியிட்டனர். நீண்ட விவாதத்திற்கு பிறகு இன்னும் சில தினங்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும், அந்த முடிவை தனியாக நடத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அறிவிப்பார் எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.